இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. சே, நம்ம வரும்போது தான் பஸ் இப்படி வராமல் அட்லியும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அனுஷ்கா, இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை கார்த்தி, பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்கே போயிட்டு வர? இந்த பக்கம் ஒரு வேலை விஷயமா வந்தேன். நீ உட்காந்துருக்கத பார்த்தனா அதான் வந்தேன். வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். இல்லை கார்த்தி, இப்போ பஸ் வந்துடும், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஆரிஷா, எஸ் கார்த்தி. அப்புறம் உங்க அப்பாவை பார்த்தேன். நீ ஏதோ வந்த மாப்பிள்ளையே விரட்டி விட்டுட்டியா? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தயவு செஞ்சு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணு. சரி கார்த்தி. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா உனக்கு அட்வைஸ் பண்ணலாம் தானே? கண்டிப்பா பண்ணலாம் கார்த்தி. நான் ஒரு தப்பு பண்ணா உன்னைய விட வேற யாருக்கு சொல்லி கட்டுற ரைட்ஸ் இருக்கு சொல்லு. இந்த நம்பிக்கையில தான் அனுஷ்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அம்மாவும் இல்லை, நீ மட்டும் தான். அப்பா வந்து அவங்களுக்கு அடுத்து உன்னை யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோடி. சரி கார்த்திக். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நீ போ. எப்படி கார்த்திக், சின்ன வயசுலேருந்தே நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் உனக்கு என் மேலே அப்படி ஒரு எண்ணம் கூட இல்லை. நீ வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படி இருந்தும் என்னால் மூவ் ஆன் ஆகவே முடியல. கடைசி வேற உன்னைய நினச்சிட்டு என்னால் வாழ முடியும்டா. மினி, ம், அனுஷ்காவை பார்த்தேன்டி. என்ன சொன்னாங்க? ரொம்ப வேலை விஷயமா எங்கேயோ போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்தா, அதான் நான் கொண்டு போய் விடவான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன்டி. அதுக்கும் என்ன சொன்னாங்க? ட்ரை பண்றேன்னு சொன்னேன். ஏன் கார்த்திக், சின்ன வயசுலேருந்தே நீங்களும் அவங்களும் ஃப்ரெண்டு. அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நான் அவளை ஃப்ரெண்டா தாண்டி பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுவும் இல்லாம நான் தான் என்னோட மினி குட்டியை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல. என்னோட காதல் உன்கிட்ட இருந்துச்சு. அப்ப நான் உன்னைய மட்டும் தானே கவனிக்க முடியும். ஒன்னை மட்டும் தானே நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். நான் எப்படி மித்த பொண்ணுங்களை பார்ப்பேன்? என்னம்மா? நம்மளே அனுஷ்காவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என் மினி சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன். அவ்வளவுதானே, பண்ணிடலாம். ம். என்னாச்சுடி, ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? நாள் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. என் பொண்டாட்டிக்கு என்ன பயம்? என் மினி எவ்வளவு தைரியமான பொண்ணு. எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா? லூஸ் மாதிரி பேசாத மினி, அரைஞ்சிருமே பார்த்துக்கோ. இப்படிலாம் பேசிட்டு இருந்தானா. சரி பேசல. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் சொல்லு? ஒன்னும் ஆகாது. நீயும் நம்மளோட பாப்பாவும் நல்லபடியா என்கிட்ட திரும்பி வந்துருவீங்க. ம். தெரியல கார்த்தி, ஒரு மாதிரி பயமா இருக்கு. டெலிவரி டேட் நெருங்க பயமா இருக்கும்னு அம்மாவும் சொன்னாங்கடி என்கிட்ட. நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்கல்ல. சரி. என் மினிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்னை தாண்டி தான் வரணும். அதனால பயப்படாத. சரி கார்த்தி. ஏடி சத்யா, இங்க கொஞ்சம் வா. சத்யா, உன்னைய தான் கூப்பிட்டு இருக்க. காது கேட்கா இல்லையா? இங்க வா சத்யா. ஏடி. என்னம்மா? எவ்வளோ நேரம் உன்னைய கத்திக்கிட்டே இருக்க? காது கேட்கா இல்லையா? எந்த நினப்புல தான் உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா கூப்பிட்டீங்க? நேரம் ஆச்சு, காலேஜ் போறியா இல்லையா? இந்தா கிளம்பிட்டேம்மா, போகிறேன். அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டேன், அப்பா வர சொல்லுங்கன்னா எனக்கு அங்கேருந்து ஃபோனை பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஒழுங்கா போய் பஸ்ஸில் போ. சரிம்மா, கிளம்பு. ஏமாம்மா உங்களுக்கு என்னை பிடிக்காம போச்சு? மாமா, சத்யா, நீ என்ன பண்ற இங்க? உங்களை பார்க்க தான் மாமா வந்தேன். என்னைய பாக்குறதுக்காக எதுக்கு வந்த? மாமா, நான் உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனேன். அங்கே அத்தை தான் சொன்னாங்க நீங்கள் பக்கத்து பார்க்குக்கு போகிறதா சொல்லிட்டு, அதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். லூசா சத்யா, என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. சொல்லு சத்யா. சுத்தி எல்லாரும் நம்மள தான் பார்க்காங்க. தப்பா நினைச்சுக்க போறாங்க. தப்பாக நினச்சிப்பாங்களா? எப்படி நினச்சிப்பாங்க மாமா? பார்க்ல வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசிட்டு இருந்தா லவ்வர்ஸ் தான் நினைப்பாங்க சத்யா. நீ வீட்டுக்கு போ, எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். அதான் மாமா, அதுவாகணும் தான் நான் ஆசைப்படுறேன். புரியல? எனக்கு உங்களை ரொம்ப. நிறுத்து சத்யா. மாமா, உனக்கு என்ன வயசாகுது? படிக்கிற வயசுல இது என்ன பேச்சு உனக்கு? உங்களுக்கு என்னைய பிடிக்கலையா? நீ எனக்கு பிடிக்கும், ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்குலாம் நீ எனக்கு பிடிக்காது சத்யா. இப்போ உன்னோட வயசு, நான் படிக்கிற வயசு தான். நான் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம இந்த காதல் கீதல் வந்துட்டு இருக்காது. நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு சொந்த பந்தம் உருவான மாதிரி ஒரு பாண்ட் இருக்காது. நம்மளால பிரிய வேண்டாம். நான் எங்க அம்மா எந்த பொண்ணை சொல்றாங்களோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு காதல் உன் மேல வரல. அப்போ அத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற பொண்ணு நானா இருந்துச்சுன்னா? அது நீயா இருந்தா கண்டிப்பா நான் பண்ணிக்க மாட்டேன். எங்க அம்மா கிட்ட வேற பொண்ணை நான் பார்க்க சொல்லுவேன். ஏன் மாமா உங்களுக்கு நீ பிடிக்கல? நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சத்யா, நீ ரொம்ப சின்ன பிள்ளை சத்யா. எனக்கு உன்னை பார்க்கும்போது சின்ன பிள்ளைய பார்க்குற ஒரு ஃபீலிங் தான் வருது. மித்தபடி வேற எதுவும் கிடையாது சத்யா. உங்ககிட்ட வம்பு இழுக்கிறதுனா சும்மா என்னோட குழந்தையாங்கிற முறை தான், என்னோட முறையில தான் நான் உங்ககிட்ட வம்பு இழுத்தேன் சத்யா. மித்தபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க என்னன்னாலும் சொல்லிக்கோங்க மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். படிக்கிற வயசுல என்ன சத்தியா கல்யாணம் குழந்தைன்னு பேசிட்டு இருக்க? போ போய் படிக்கிற வேலையை பாரு. இன்னொரு தடவை இப்படி பேசிட்டு இருந்தானா நான் ரம்யா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். வீர், எங்கடா இருக்க? விளையாடாத. நான் எங்க இருக்கேன்னு இப்ப கண்டுபிடி பாப்போம். ஏன்டி என்னை விட்டுட்டு போன? இப்ப எங்க தாண்டி இருக்க? சீக்கிரம் என்கிட்ட வந்துரு, என்னை தவிக்க விடாத. தள்ளி போங்க மணி, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லு. சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயோ போங்க, ரம்யா குமரன்லாம் அங்க நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க, நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னோட மச்சான்லாம் என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டான்டி. ப்ளீஸ் மணி. சரிடி விடுறேன், ஒரு 10 நிமிஷம் இப்படி இறேன். நாளையில இருந்து நான் மாலை போட்டுருவேன். மாலை போடுறீங்களா? ஆமா, ஐயப்பருக்கு. எவ்வளோ நாள் ஆகும்? நாளைக்கு மாலை போட்டுருவேன். கார்த்திகை மாசம் ஃபுல்லும் போட்டிருப்பேன்டி. என் கூட பேச மாட்டீங்களோ? கொஞ்சம் கஷ்டம்தான். நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. நம்ம தாண்டி மாலை போடுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக ஐயப்பர்கிட்ட போய் வேண்டுவீங்களா? உங்களுக்கு தான் கல்யாணமே முடியலையே. அவங்களுக்கு முடியலன்னா என்ன, உங்க பக்தர் என்ன கேட்டாலும் ஐயப்பர் கொடுப்பாரு. சரி. மேடம், நாளையிலேருந்து நான் மாலை போட்டுருவேன். உங்களை பார்ப்பேன், ஆனால் அவ்வளவா பேச முடியாது. இப்படி பக்கத்துலலாம் உட்கார முடியாது. அதனால் தாங்கள் கூற வருவது? ஒரு லவ் யூ சொன்னா நல்லா இருக்கும். ம்ஹும். இதுவரை நீ என்கிட்ட சொன்னதே கிடையாது. என்ன சொல்லணும் தோன்றப்ப சொல்லுவேன். ஏன்டி கெஞ்சி கேட்குறேல்ல? ம்ஹும். பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் லவ் யூ சொல்லணும்னு ஆசைப்படுவேன். நான் உன் கூட இருக்க மாட்டேன். என் கூட இருக்க மாட்டீங்களா? எங்க போவீங்க? ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆகி. ஆய முடுங்க மணி, இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். சரி கோச்சுக்காத, சும்மா தாண்டி சொன்னேன். மிஞ்சை பூ